சமாதான உடன்படிக்கை. யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பெயரோத், கீரியாத் ஏயாரீம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம். ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோட வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோட சொன்னார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணுகிறார். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார்கள். சமாதான உடன்படிக்கை பண்ணும்போது பாரம்பரிய சடங்காச்சாரங்கள் எதுவும் நடைபெறவில்லை. மிகவும் எளிமையாக சமாதான உடன்படிக்கை நிறைவேறுகிறது. கிபியோனின் மனுஷர் இஸ்ரவேல் புத்திரரிடம் எங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று மாத்திரமே விண்ணப்பம் பண்ணினார்கள். யோசுவாவோ அவர்கள் கேட்டதை விடவும் அவர்கள் எதிர்பார்ப்பதை விடவும் அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை வாக்கு பண்ணுகிறார். யோசுவா கிபியோனியரோடு சமாதானம் பண்ணுகிறார். அதோடு கூட யோசுவா அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையையும் அவர்களோடு பண்ணுகிறார். யோசுவா கிபியோனின் மனுஷரோடு தனிப்பட்ட முறையில் தான் மாத்திரம் உடன்படிக்கை பண்ணவில்லை. இஸ்ரவேல் சபையின் பிரபுக்களும் யோசுவாவோடு கூட சேர்ந்து கிபியோனியரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் சபையின் பிரபுக்கள் கிபியோனியருக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார்கள். யோசுவா கிபியோனியரை உயிரோட காப்பாற்றுவதாக வாக்கு பண்ணியது போல இஸ்ரவேலின் பிரபுக்களும் வாக்கு பண்ணுகிறார்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் கிபியோனியரோடு செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கையை ஆணையிட்டு உறுதி பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலர் இந்த ஆணையை கானான் தேசத்து தெய்வங்கள் பேரில் இடாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிடுகிறார்கள். இஸ்ரவேலின் பிரபுக்கள் கர்த்தர் பேரில் ஆணையிட்டதை உறுதி பண்ணுகிறார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம். ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். கிபியோனியர் சமாதான உடன்படிக்கை பற்றி பேசும்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்கை கேட்கவில்லை. நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து அவருடைய ஆலோசனையையும் வழி நடத்துதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ அவசரப்படுகிறார்கள். கிபியோனியருடைய போஜன பதார்த்தங்களில் ஆசைப்படுகிறார்கள். இஸ்ரவேலர் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக கிபியோனியரை பிரியப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய சிநேகத்தை உறுதி பண்ணும் வண்ணமாகவும் அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பதற்கு அடையாளமாகவும் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வாயை கவனிக்காமல் தங்களுடைய வாய்க்கு என்ன கிடைக்கும் என்பதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய ஆலோசனையை விட கிபியோனியரின் போஜன பதார்த்தமே சந்தோஷத்தை கொடுக்கிறது. யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரோடு சேர்ந்து கொண்டு இந்த தப்பிதத்தை செய்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை போலவே யோசுவாவும் கர்த்தருடைய வாக்கை கேட்கவில்லை. நாம் எந்த வேலையையும் அசதியாய் செய்யக்கூடாது. நம்முடைய வேலைகளை நாம் உற்சாகமாயும் சுறுசுறுப்பாயும் செய்ய வேண்டும். நம்முடைய உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்காமல் போய்விடக்கூடாது. நாம் எவ்வளவு அதிகமாக வேலை செய்தாலும், நாம் எவ்வளவு வேகமாக வேலை செய்தாலும் கர்த்தருக்குரிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்.
நம்முடைய ஜெபத்தின் மூலமாகவும் வேத வசனங்களின் மூலமாகவும் கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிபியோனியரின் மாய்மாலம் சீக்கிரத்தில் வெளிப்படுகிறது. அவர்கள் தங்களை வஞ்சித்து விட்டதை இஸ்ரவேல் புத்திரர் கண்டுகொள்கிறார்கள். சத்தியமே நிலைக்கும், பொய் ஒருபோதும் நிலைப்பதில்லை. கிபியோனியருடைய பொய் சீக்கிரத்தில் வெளிப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்படுகிறார்கள். கிபியோனியரின் வஞ்சனை 3 நாட்களுக்கு பின்பு தெரிய வருகிறது. சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் அவர்கள் ஆணையை மீற மாட்டார்கள். இதனால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லோரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். கிபியோனியரின் பட்டணங்களும் தங்களுக்கு அருகாமையில் இருப்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளில் அவர்கள் கிபியோனியரின் பட்டணங்களுக்கு வருகிறார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பெயரோத், கீரியாத் யாரீம் என்பவைகள். கெபிரா, பெயரோத் ஆகிய 2 பட்டணங்களும் யோசுவா 9:17, யோசுவா 18:26 போன்ற வசனங்களில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கீரியாத் ஏயாரீம் என்னும் இந்த பட்டணம் யூதாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு உயர்ந்த மேடை இருந்தது. இதற்கு கீரியாத் பாகால் என்றும் பாலா என்றும் கீரியாத் என்றும் பால யூதா என்றும் கீரியாத் யாரீம் என்றும் மறுபெயர் உள்ளது. இது பென்யமீன் பித்துரருக்கும் உரியது என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கிபியோனியரின் பட்டணங்கள் கில்காலில் இருந்து 1 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிறது. யோசுவா கில்காலில் இருந்து இரா முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கிபியோனியரை பற்றிய உண்மை தெரிந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிரபுக்கள் மேல் முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிபியோனின் பட்டணங்களையும் அங்கே வாசம் பண்ணுகிற கிபியோனின் குடிகளையும் பார்க்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டு இருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லோரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுக்கிறார்கள். பிரபுக்கள் கிபியோனியர் மீது உடன்படிக்கை பண்ணினார்கள். ஆகையினால் சபையார் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். இது போன்ற முறுமுறுப்பு இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் வாக்குவாதங்களையும் பிரிவினைகளையும் உண்டு பண்ணும். இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரோடு தாங்கள் செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் கிபியோனின் பட்டணங்களை அழித்து போடவில்லை. கிபியோனியரை சங்காரம் பண்ணவும் இல்லை. கிபியோனின் பட்டணங்களில் இஸ்ரவேல் புத்திரர் கொள்ளையிடவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரோடு செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கை இஸ்ரவேலருடைய கைகளை கட்டி போடுகிறது. ஆனால் இந்த உடன்படிக்கை இஸ்ரவேலருடைய வாய்களை கட்டவில்லை. ஆகையினால் சபையார் எல்லோரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேலின் பிரபுக்களும் ஞானம் உள்ளவர்கள். அவர்கள் சபையார் எல்லோரிடத்திலும் விவேகமாக பேசுகிறார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம். ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆணையிடும் போது அதை தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிடும் வழக்கம் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் இருந்தது. அவர்கள் ஆணையை மீற மாட்டார்கள். ஆணையை மீறுவது பாவம். இங்கு இஸ்ரவேலின் பிரபுக்கள் கிபியோனியர் மீது ஆணையிட்டு கொடுத்தபடியினால் அவர்களை தொடக்கூடாது என்று முடிவு பண்ணி விடுகிறார்கள். இஸ்ரவேல் சபையாருக்கு பிரபுக்கள் மீது கோபம் வந்திருக்கிறது. அவர்களுடைய கோபங்களை சாந்தப்படுத்துவதற்கு பிரபுக்கள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் சபையாரோட சொல்லுகிறார்கள். ஆணையின் நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரரால் கிபியோனியரை அழிக்க முடியாது. ஆயினும் அவர்கள் ஏமாற்றியதற்காக அவர்களுக்கு நியாயமான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். கிபியோனியர் இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள்.
யோசுவா கிபியோனியரோடு சமாதானம் பண்ணியிருக்கிறார். அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணியிருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரை தங்கள் பட்டயத்தினால் சங்காரம் பண்ணிவிடக் கூடாது, அவர்களை உயிரோடு வைக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் கிபியோனியருக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர் ஆணையை மீறக்கூடாது. யோசுவாவும் இஸ்ரவேலின் பிரபுக்களும் கிபியோனியரோடு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சமாதான உடன்படிக்கைக்கு இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும். சமாதான உடன்படிக்கை இஸ்ரவேல் புத்திரருடைய மனச்சாட்சியையும் கட்டுப்படுத்துகிறது. இஸ்ரவேல் புத்திரர் இந்த சமாதான உடன்படிக்கையை கனம் பண்ணுவதன் மூலமாக அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் பேரில் கிபியோனியருக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர் ஆணையை மீறினால் கானானியர் இஸ்ரவேலரை தூஷிப்பார்கள். இஸ்ரவேலர் தேவ தூஷணம் சொன்னார்கள் என்று கானானியர் அவர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவார்கள். பிரபுக்கள் தங்களுடைய ஆணையின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆணையிடுவதனால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பிரபுக்கள் தங்களுடைய ஆணையின் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சங்கீதம் 15:4. இஸ்ரவேலின் பிரபுக்கள் கிபியோனியரோடு பண்ணிக்கொண்ட சமாதான உடன்படிக்கை இஸ்ரவேல் சபையாருக்கு பிடிக்கவில்லை. சபையார் எல்லோரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுப்பு அதிகமானால் வாக்குவாதம் உண்டாகும். வாக்குவாதம் அதிகமானால் கைகலப்பு உண்டாகும். இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கும் இஸ்ரவேல் சபையாருக்கும் இடையே மோதல் வரும். கிபியோனியரோடு சமாதான உடன்படிக்கை பண்ணியதினால் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே சமாதானம் இருக்காது. கிபியோனியரோடு சமாதான உடன்படிக்கை பண்ணின பிரபுக்கள் இஸ்ரவேல் சபையாரையும் சமாதானப்படுத்துகிறார்கள். அவர்கள் கிபியோனியரோடு பண்ணின உடன்படிக்கையை மீறவில்லை. அதே வேளையில் அவர்கள் இஸ்ரவேல் சபையாரையும் சமாதானப்படுத்துகிறார்கள். கிபியோனியர் இஸ்ரவேல் புத்திரரை ஏமாற்றி மாய்மாலம் பண்ணி அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள். கிபியோனியரின் ஏமாற்றும் மாய்மாலமும் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை காரணமாக சொல்லி இஸ்ரவேலின் பிரபுக்கள் இந்த சமாதான உடன்படிக்கையை ரத்து செய்து விடலாம். ஆனால் பிரபுக்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆணையின் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் பிரபுக்கள் தங்களுடைய மனச்சாட்சியின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் பிறருக்கு ஆணையிடும் போது மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். நாம் ஆணையிட்டதற்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே வேளையில் நாம் ஆணையிடுவதற்கு முன்பாக கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய ஆலோசனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவசரப்பட்டு ஆணையிட்டாலும் அந்த ஆணையில் இருந்து நியாயமான முறையில் தப்பிப்பதற்கு ஏதாவது வழி உண்டா என்று யோசித்து பார்க்கலாம். மாற்று உபாயங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் அதை பயன்படுத்தலாம். நாம் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிபியோனியரை போல நம்மை யாராவது வஞ்சித்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டாலும் இந்த உடன்படிக்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தருடைய உதவியை நாட வேண்டும். அவசரப்பட்டு பேசவும் கூடாது. அவசரப்பட்டு எதையும் செய்துவிடவும் கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் ஒருபோதும் காரணமாய் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் பிரபுக்கள் கிபியோனியரோடு அவசரப்பட்டு உடன்படிக்கை பண்ணினார்கள். அதன் வேதனையை இப்போது அனுபவிக்கிறார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கிபியோனியருடைய உயிரை பறித்துக் கொள்ளவில்லை, ஆனால் அவர்களுடைய உரிமையை பறித்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரை தொடவில்லை. அவர்களை தங்களுடைய பட்டயத்தினால் சங்காரம் பண்ணவில்லை. கிபியோனியர் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் நாட்களில் எல்லாம் இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கிபியோனியருக்கு வேறு எந்த வேலையும் அல்லது எந்த தொழிலும் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியருடைய ஜீவனை பறித்துக் கொள்ளவில்லை, ஆனால் அவர்களுடைய உரிமையை பறித்துக் கொள்கிறார்கள். பிரபுக்கள் தங்களோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் சபையாரும் அமைதி அடைகிறார்கள்.